தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். அதோட கருப்பு பக்கத்தை தான் நீங்க கேட்க போறீங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் டக்குன்னு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு 6 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அது காரணத்துக்கு போதிய மிஷின் இல்ல, அப்படிதான் வெயிட் பண்ணணும்னு அலட்சியமான பதில் வந்திருக்கு. திடீர்னு அவங்களுக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸோட வருவாங்கன்னு பார்த்தா குளுக்கோஸ் பாட்டில தலையில ஊத்திட்டு மொட்டை அடிச்சிருக்காங்க. கேட்டதுக்கு இருப்பா அப்படின்னு அலட்சியமான பதில் வந்திருக்கு. குடிக்க தண்ணி கூட இல்ல, அந்த தண்ணியில ஃபுல்லா கற்பாமூச்சி இருந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து என்கிட்ட சொல்லும் போது நான் போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் வந்தது. அந்த விஷயம் ஒரு வாரத்துல ஆதி மாறிச்சு. சரி, அதெல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு வருஷம் கழிச்சு திரும்பியும் இருக்கும் அதே இஷ்யூ தான். இங்க உள்ள குடிக்க தண்ணியே இல்லை, எல்லாரும் வெளியில தான் காசு கொடுத்து தண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வெளியில போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு கடை இருக்கும், அவ்வளவு தண்ணி கடை. உள்ள ப்ராப்பரா தண்ணி இருந்ததுன்னா ஏன் மக்கள் வெளியில காசு கொடுத்து தண்ணி வாங்க போறாங்க? அது மட்டும் இல்லாம வீல் சேரும் இன்னும் அவைலபிலிட்டி இல்லாம தான் இருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நிறைய வீல் சேர்ஸ்ல இல்ல, நீங்க உங்க பேஷண்ட்டை நாங்க எடுத்துட்டு அங்க விட்டுருவோம், அதுக்கப்புறம் நாங்க மேல போயிருவோம்னு சொல்லியிருக்காங்க. நேத்து ஒரு பேஷண்ட்டை தரையிலே படுக்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மோசமான நிலை தான் ராஜீவ்காந்தி தொடர்ந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற அம்மா ஹோட்டல், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அம்மா ஹோட்டல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் திறந்து வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது அவ்வளோ பிலாப் கண்டிஷன்ல இருக்கு. அங்க வர எண்ணிக்கை கூட பாதியா குறைஞ்சிட்டு இருக்கு. உள்ள ஒரே ஒரு டீ அண்ட் கேண்டீன் தான் இருக்கு. அதுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்றது. அதுக்குள்ள நைட்டு போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ எலியும் கற்பாமூச்சியும் இருக்கு. ஸோ மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே ஆர்ஜிஹெச்ல கிடைக்கிறது இல்லை. நாங்க காலையில ஓபி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி கூட வந்தோம். அங்க பிபி மிஷினுக்கு செக் பண்றோம், அதுவே 3-4 எரர் காட்டுச்சு. ஒரு வருஷத்துக்கு ஏன் ஒரு நாளைக்கு 12,000 அவுட் பேஷண்ட் கிட்ட இங்க உள்ள வராங்க. அப்ப அவங்களோட நிலைகளை நினைச்சு பாருங்க. இங்க அவ்வளோ கியூ இருக்கு, முதியோருக்குன்னு ஸ்பெஷல் கியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கியூல ஒருத்தர் கூட நிக்கல. அது காரணம் அவங்க கைட் பண்ண ஆள் இல்லை. பிரம்மாண்டமான பில்டிங், ஆனா இங்க போ அங்க போன்னு அலைவிடுறாங்க தவிர அங்க போனோம் இங்க போனோம்னு ஒரு கைட் பண்ண மே ஹெல்ப் யூ கவுண்டர்ல கூட ஒருத்தரும் இல்லை. இங்க போயிட்டு நீங்க ரத்தம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இங்க வரவங்க எல்லாருமே ஊர் சைட்ல இருந்து வர பாமர மக்கள். அவங்கள சுத்த விட்டு அந்த இன்பம் காட்டுறதுல இவங்களுக்கு என்னதான் அவ்வளவு சந்தோஷம்னு தெரியல. ஒரு பெட்ஷீட்டை 100 வாஷ் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ஆர்ஜிஹெச்ல கடந்த 4 வருஷமா ஒரே பெட்ஷீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் எப்ப மாறும்? புதுசா வந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை, இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்துங்க, இந்த அவுட் சோர்சிங் எல்லாத்தையும் மாத்தி கொடுங்க. இந்த ஹாஸ்பிட்டலை நீங்க மாத்தினாலே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இதெல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். நல்ல தண்ணி, நல்ல ட்ரீட்மெண்ட், காசு வாங்காத நிலை, இது எல்லாம் தான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல சாமானிய மக்கள் எதிர்பார்க்கறது. பார்ப்போம் இது மாறுதான்.